ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் சனி தோஷம் விலகிறதுக்கான ஒரு பதிவு தான். சிவனோட நாமத்தை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்றத பற்றி இதில் பார்க்கலாம். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. என்ன தான் சொன்னாலும் இந்த சனி பகவான் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கா சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க, கேட்பாங்க. அப்படி அதுக்கான உண்டான ஒரு வழி இல்லை, நிறைய வழிகள் இருக்கு. அதில் ஒரு சில ஆன்மீகம் சார்ந்த சக்தி வாய்ந்த பரிகாரங்களை அதில் ஒன்று இன்னைக்கு நாம் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் செஞ்ச பாவத்தை கண்டு பயப்படுறோமோ இல்லையோ, இந்த 7.5 சனி காலம் வந்துட்டாலே போதும் நமக்கான பயம் வந்துடும். நேர்மையாக வாழ்ந்தா இதுக்கு பயப்படணும். சோதனைகளை கொடுக்கும் சனி பகவான் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே சங்கடத்தை கொடுக்க மாட்டாரு. எப்பவுமே நேர்மையாக நடந்துக்கணும். சிவபெருமானுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அதுல திருநீலகண்டம் அப்படின்ற பெயரை திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்கவே மாட்டாரு. உங்களுக்கும் ஜாதகத்துல சனி பகவானால் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருந்து இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி சொல்லக்கூடிய பரிகாரங்கள்ல உங்களால எது முடியுமோ அதை செஞ்சு பாருங்க. நிச்சயமா சனி பகவான் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை தரவே மாட்டாருங்க. அனுபவ ரீதியாக இதை நீங்க உணர்வீங்க. உங்களுக்கு இப்போது சனி பகவானால பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருந்து இதுல ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்கினாலே இன்னைக்கு இருந்து உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான பரிகாரத்தை நாம இதுல பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யணும். கால் இல்லாம சில பேர் இருப்பாங்க. இப்போது செயற்கை முறையில உறுப்புகளை வாங்கி பொருத்திக்கிட்டு அந்த பொருத்துறதுக்கான வசதி கூட இருக்கு. கால் இல்லாம அவதிப்படும் யாராச்சும் ஒருத்தருக்கு செயற்கை கால் பொருத்த நீங்க நிதி உதவி செய்யலாம். இல்ல 3 சக்கர வாகனம் வண்டி வாங்கி தானம் கொடுக்கலாம். உங்களுடைய பண கஷ்டம் உடனடியாக தீரும். கடன் சுமையிலிருந்து நீங்க வெளியில வரலாம். சீக்கிரமே அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். தினமும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு உங்கள் உடல் முழுவதும் வேர்த்து கொட்டுச்சு அப்படின்னா சனி பகவான் உங்களை எதுவுமே செய்ய மாட்டாரு. குளிக்கும் தண்ணீர்ல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த தண்ணீரை அதாவது கிளாக் வைஸ் சுற்றி கல்லுப்பை கரைச்சு அதில் கரைச்சி விட்டுறணும். இந்த தண்ணீரில் நாம குளிக்கணும். இந்த தண்ணீரை உடம்பு மீது ஊற்றி தேய்ச்சி குளிக்கும் போது வலது காலை இடது கையால் தேய்ச்சி சுத்தம் செஞ்சு குளிக்கணும். இடது காலை வலது கை கொண்டு தேய்ச்சி சுத்தம் செஞ்சு குளிக்கணும். கால்களை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா குளிக்கின்ற தண்ணீரில் நீல நிற சங்குப்பூ போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அது இன்னும் அதிக பலன், ரொம்பவும் நல்லது. இந்த திருநீலகண்டம் அப்படின்ற பேரை சொன்னால் சனி பகவான் பிரச்சனையை கொடுக்கவே மாட்டார் அப்படிங்கிறத நாம் முதல்ல சொல்லியாச்சு, அதை பார்த்துட்டோம். இந்த சிவபெருமானின் அவதாரமான மகா கால பைரவரை வழிபாடு செய்கிறவங்களையும் சிவபெருமான் எதுவுமே செய்ய மாட்டார். மகாபைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. காலத்தால் வரும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு நம்பி நீங்க கண்டிப்பா செய்யுங்க. இது ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறையும் பரிகாரமும் தான். நிச்சயமா இது எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நாம் அங்கங்க போய் யாரையோ தேடி காசு கொடுத்து அதுக்கு பரிகாரம் தேடி அது நடக்குதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நன்மைக்காக நம்ம ஆத்மார்த்தமாக நம்பி நம்ம வீட்டிலேயே நம்ம கையாலேயே நமக்காக நம்ம செய்கிறது கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.